வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இங்கே பூண்டு உரித்து இடித்து எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். அடுத்து சிக்கன் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக் பீஸ் போன்லெஸ் அண்ட் பிரெஸ்ட் பீஸ் போன்லெஸ் எடுத்து க்யூப்ஸ் கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணியெல்லாம் இருத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே சோம்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள், மிளகுத்தூள் தேவைப்படும். இங்கே வற்றல் மிளகாய் நான் யூஸ் பண்ணுறேங்க, கிள்ளி சேர்த்துக்கிறேன். அடுத்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலையில் தேவைப்படும். மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ஆனை மட்டுக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நாட்டி ஸ்டைல் ரெசிபிஸ் தயார் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பை கொஞ்சம் நல்லா பொரிய விடலாம். இந்த மாதிரி ஸ்டீல் கடாயும் வாங்கிக்கோங்க. நான்ஸ்டிக் கடாய் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறேன். இப்போல்லாம் நான்ஸ்டிக் கடாயே இல்லை எங்கள் வீட்டில். ஒரு 2-3 வச்சுருக்கேன். இன்னும் அது கூட நான் இராடிகேட் பண்ணிட போகிறேன். இப்போ பூண்டு தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேங்க. இது கூட கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸ்டீல் கடாயில் ஒன்று என்னென்னா, நம்ம எந்த கரண்டி வேணாலும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மண்பானை இல்லைன்னா இரும்பு சட்டி மாதிரி நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ரஃபாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. அடுத்து நான் இங்கே கருவேப்பிலையில் வற்றல் மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விடலாம். மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இதை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் கூட லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே கூட நான் ரெகுலர் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் மஞ்சள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்து வதக்க போகிறேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா பொருட்கள் இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாடை கம்மியாகணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி வதக்கி எடுங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நம்ம சுத்தம் செய்த கோழி சேர்த்துக்கலாம். நான் இதே மாதிரி உப்பு கறி ரெசிபி கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 2 ரெசிபியும் ட்ரை பண்ணுங்கள். உப்பு கறி ரெசிபியும் நான் உங்களுக்கு லிங்க் ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ விசிட் பண்ணிங்கன்னா அங்கே கூட உங்களுக்கு நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோழியை நல்லா ஒரு 2 நிமிஷம் மசாலாவில் பிரட்டி வதக்கியிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கலாம் மசாலாவில். கோழி எவ்வளோ நல்லா மசாலாவில் வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இது ஒரு நொடியில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம குழம்பு, சாதம் வடிக்கிற நேரத்துக்கு இந்த வறுவல் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வெதப்பாக இருக்க தண்ணி சேர்த்து கோழியில் நல்லா கலந்து வதக்கியிருக்கேன். மூடி போட்டு கோழியை வேக வச்சிடலாம். மிதமான தீயில் வேக வச்சு 10 நிமிஷத்துக்கு. இடையில 2 வாட்டி நல்லா கோழியை கிளறி விட்டாங்க. இப்போ கோழி நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இப்போ கோழி ரெடி ஆகிடுச்சுங்க. சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி எடுத்து இதில் கருவேப்பிலையில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து இன்னொரு முறை பிரட்டி எடுத்து நம்ம சிக்கன் சிந்தாமணியை சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.